நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணி. உலகத்துல எதிரிகள்கிட்ட இருந்து தலைவரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்த கட்சிகள் உண்டு பல இடங்கள்ல. அது ஒரு நியாயமானதும் கூட. ஆனா வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைமா சொந்த கட்சிக்காரன்ட்ட இருந்து அண்ணாவை காப்பாற்றணும். பவுன்சர் அணியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மரத்துல இருந்து தாவுறவன், இதுல ஏறி குதிக்கிறவன், பச்சைப்பிள்ளை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறவங்க, இவர்கள் எல்லோருக்கும் நீங்க ஒரு குறைந்தபட்ச ஒழுங்குக்கு கொண்டு வர்றதுக்கு 2031 ஆகும். சரி, சரியா? ஒரு இடத்துல தம்பி அமைதியா உட்காரு, சேர தூக்காத. ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? இப்பதானே சொன்னேன், வைங்க சேர கீழே வைங்க, முதல்ல சேர முதல்ல கீழே வைங்க. அதை ஒரு நிறைய உசுப்பி விட்டு ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வகையில அண்ணா 3 நிமிஷத்துல பேச்ச முடிச்சது. அப்புறம் அங்க உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்னடக்கு ஒண்ணு ஆயிடுமோ அப்படின்னு அந்த கிரௌட பார்த்து அவர் பயந்துகிட்டே இருந்தது இருக்குல்ல. வரும்போதே மரண பயத்தை காட்டிட்டானுங்க. இவங்க 2 பேரும் பேசுறாங்கிற தகவல் கேட்ட உடனே கையை பிடிச்சி முறுக்கி அங்க செங்கோட்டையனை 4 வாட்டி டெல்லிக்கு வர வச்சு எடப்பாடியை கன் பாயிண்ட்ல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி முடிவான கூட்டணியை தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்கும் போது மாத்தின வரலாறு பாமகவுக்கு உண்டு. இவங்க பாமகவை சேர்த்துடலாம், பாமகவையும் சேர்த்து ஒரு அணியை கட்டமைக்கலாம்னு நினைச்சாங்கன்னா, சீமான் பாலிடிக்ஸ்ல சீமான் ஃபேஸ்னாலும் கூட சீமான் தொடர்ந்து தீனி போட்டுட்டே இருப்பாரு. நமக்கு மார்க்கெட் குறையுதுன்னு சொன்னா, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா, பின்னாடி 2 பேரை நிக்க வச்சு மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு சொல்லி பாட்டை போட்டுவிட்டு அன்னைக்கு ஃபுல்லா செய்தியில் இருக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு யார்கிட்டையாவது வம்பெடுத்து என்னமாவது பேசி கூட இருக்கவனே காலி என்னமோ ஒன்று பண்ணி அவர் லைம் லைட்ல இருப்பார். பட் இவரோட அந்த 20 அடி நெடுங்கதவை தாண்டி உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன நினைக்கிறாருன்னு வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. ஒட்டு மொத்தமா கட்சி அவர் கோவப்படுறாங்களோ இல்லையோ போய் ஒரு ஆட்களை மூஞ்ச காட்டி முதல்ல இருக்கும் இல்லையா, அந்த கட்டி பிடிச்சி போஸ்ட் கொடுக்காரு, அவங்கள பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். இவருக்கு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை கூட இல்லை. ஸோ அண்ணா கிட்ட 2K கிட்ஸ் சிக்கியிருக்காங்க, அவங்கள வச்சு மேலே வந்துடலாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. 2K கிட்ஸ் கிட்ட தான் இவங்க சிக்கியிருக்காங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வெள்ளவன் ராமதாஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் துலா. வணக்கம். விஜய் ஒரு 2 நாள் நிகழ்ச்சி கோயம்புத்தூர்ல நடத்தி இருக்கிறாரு. கோயம்புத்தூரை குலுங்கி விட்டது அப்படிலாம் செய்திகள் போடுறாங்க. ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. 3 மாவட்டங்கள்ல இருந்து திரண்டிருக்கிறாங்க. பூத் கமிட்டி போட்டாச்சு, அமைப்பு எங்கன்னு கேட்டீங்கல்ல, இந்த அபார் அமைப்பு அப்படின்றாங்க. களத்துக்கே வரல தலைவர்னு சொன்னீங்கல்ல, இந்த அபார் வந்துட்டார் தலைவர், பார்த்துக்கோ கோயம்புத்தூர் தாங்காது அப்படின்னா தமிழ்நாடும் தாங்காது, உங்க போலீஸ்ட்டு சொல்லி வைங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படிலாம் அப்படி கெத்தா பேசுறாங்க. அப்படி பார்ப்பீங்க அது அந்த வடிவேலு ஒரு தலைவரை கூட்டுறவர் தெரியுமா? சரி, என் தலைவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு துண்டை சுத்திட்டு கிட்டத்தட்ட அவர் அந்த மாதிரிதான் பண்றாரு. இது ஓவராலா இந்த ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தலைவரை நகர்த்திட்டு வர்றாங்கன்னு தெரியுது. இந்த முரண்பாடு பெரிய பிரச்சனை என்னன்னா, மக்கள் பார்க்க விரும்புற அதிகம் அவர் வெளியில வரமாட்டாருங்கிறதுனால மற்ற நடிகர்கள் ஏதோ ஒரு வகையில அப்படி வெளியில வந்துடுறாங்க, அது கிடைக்குது. இவர் ரொம்ப தன்னை அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காருங்கிறதுனால இவரை பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்கு. அது நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க வாசன் TTF வாசன் வந்தபோது ஒரு கூட்டம் இருந்துச்சு, ஒரு சென்சேஷனா வந்தபோது. அப்புறம் ஒருத்தர் ஒரு பிசியோதெரபி டாக்டர் ஒருத்தர் வருவாரு, திவாகரா. அவருக்கு எல்லா இடத்துலயும் மினிஸ்டரை பாக்குறாங்க. நடிகர்கள் யாரு லைம் லைட்ல இருக்க நடிகர்களே இவரை வச்சு பார்க்க விரும்புற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் தெரியுது. இது முன்பும் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தை வச்சுட்டு இவங்க கணக்கு போடுறதோட பிரச்சனையை சொல்றேன். நமிதா திருச்சி ஒரு தடவை வந்த போது திருச்சி கம்ப்ளீட் ஜாம். ஆமா, சன்னி லியோன் வந்த போது கேரளா மொத்தமா முடங்குச்சு. இதை போல பல சேலத்துல நயன்தாரா வந்த போதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இது. ஸோ இது க்ரௌடு வர்றதுன்னா யாரு குறைவான, நம்மளால யாரை ரொம்ப அரிதா பார்க்க முடியுமோ அவங்கள பார்க்க கூட்டம் கூடுறதுங்கிறது அது ஒரு இப்ப தமிழ்நாட்டோட வளர்ச்சியில அது ஒரு பார்ட். அது ஒரு பக்க விளைவு மாதிரி. ஆமா, ஒரு மோசமான ஒரு விளைவு தான் வச்சுக்கோங்களேன். இதை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையில அவங்க இருக்காங்க. இவர் நிறைய உசுப்பி விட்டு ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வகையில
அண்ணா 3 நிமிஷத்துல பேச்ச முடிச்சது. அப்புறம் அங்க உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்னடக்கு ஒண்ணு ஆயிடுமோ அப்படின்னு அந்த கிரௌட பார்த்து அவர் பயந்துகிட்டே இருந்தது இருக்குல்ல. வரும்போதே மரண பயத்தை காட்டிட்டானுங்க. அப்படியே மரத்துல இருந்து டக்குன்னு வேன் மேல தாவி கீழே இருந்து ஏறி உலகத்துல வந்து எதிரிகள்கிட்ட இருந்து தலைவரை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுத்த கட்சிகள் உண்டு பல இடங்கள்ல. அது ஒரு நியாயமானதும் கூட. ஆனா வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைமா சொந்த கட்சிக்காரன்ட்டே இருந்து அண்ணாவை காப்பாற்றணும் அதுக்கு சொல்லி பவுன்சர் அணியை வந்து உருவாக்கி வச்சிருக்கு. வேற வழியே கிடையாது, பர்மனண்டா அவங்க பவுன்சர்ஸை வச்சுதான் ஆகணும். இவர் நினைச்சிட்டு இருக்காருல்ல அந்த கூட்டம் கூடுறதுங்கிறத ஒரு இதை அவர் நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா, இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய உண்டு. மாவட்டமா கூட்டு போறாருன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த கால் ஷீட் கொடுக்க மாட்டார். எல்லாரும் பார்க்க விரும்புற அந்த கிரெடிட் அவர் கொடுத்துட்றேன். எல்லாரும் பார்க்க விரும்புற ஒரு பிரபலம், யாரையும் பார்க்க விரும்பாத அந்த பிரபலம். சரி, இந்த முரண்பாட்டை மேனேஜ் பண்றதுதான் ஆனந்த் ஆதவர்ஜுனா இவர்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆதவர்ஜுனா எனக்கு விஜய் பேசுனதை விடவும் விஜயோட நிலைமையை விடவும் ஆதவ் கொடுக்குற சில சிக்னல் இருக்குல்ல, அது ஒரு சீரியஸான விஷயம்னு தோணுது. அவர் இன்னமும் அதிமுகவை பாஜகவை லேசா ஊர்க அளவுக்கு தொட்டு பாக்குறதுக்கு கூட அவர் தயாரா இல்ல. அது கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பேச்சு இருக்குல்ல. இப்போ 117 கேட்டுக்கிறோம், ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டுக்கிறோம், 20% அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்டுக்கிறோம். ஆமா, அதுக்கெல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை இருக்குது இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் கதவுகள் திறந்து இருக்குன்னு நினைக்கிறாங்களா? காட்டின அந்த கூட்டத்தெல்லாம் காட்டினா வருவாங்க ஏடிஎம்கே நம்புறாங்க அவங்க. இன்னும் அந்த நம்பிக்கை இருக்குன்னா ரைட். அது அந்த லெவலுக்கான இன்டெலெக்சுவல் எபிலிட்டி தான் அவங்களுக்கு இருக்குன்னா நாம மேற்கொண்டு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஒரு அடிப்படையில ஒரு அரசியல் போக்க புரிஞ்சுக்கிற அளவுக்கான முதிர்ச்சி கூட இல்லை அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதற்கான அவங்க கிட்டத்தட்ட அந்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கேக்கு வந்து இது விரும்பாத கூட்டணி, அவங்களுக்கு இந்த சின்னம் தான் பிரச்சனை, அது ஒரு 4 மாசத்துல விசாரிச்சு முடிச்சிருவாங்கன்னு யாரோ தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 4 மாசம் பொறுங்க, நீங்களும் ஒரு 6 மாசம் டைம் சொல்லியிருக்கிறீங்க, கரெக்டா இருக்கும். அதாவது விஜயை ஆன்போர்ட் பண்றதுக்கு இன்னமும், அதாவது பாஜகவை கயட்டி விட்டுட்டு விஜயை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி நினைச்சாருன்னா நம்ம எடப்பாடியோட இன்டெலெக்சுவல் எபிலிட்டியும் செக் பண்ணணும். சீரியஸா விடுவானா இப்பவே இவங்க 2 பேரும் பேசுறாங்கிற தகவல் கேட்டோடனே கையை பிடிச்சி முறுக்கி அங்க செங்கோட்டையனை 4 வாட்டி டெல்லிக்கு வர வச்சு எடப்பாடியை வந்து கன் பாயிண்ட்ல கூட்டணி வச்ச மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் இபிஎஸ் வந்து அந்த டேமேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு தயாராயிட்டார். தோத்தாலும் நமக்கு வந்து கட்சியை காப்பாத்தி ஒரு மண்டலத்தை காப்பாத்தி நம்ம எமர்ஜ் ஆயிட்டா போதுங்கிற அளவுக்கு ஒரு பிளான் பி இருந்தா மட்டும்தான் அவரால் பாஜகவோட போக முடியும். கொங்கு அதிமுகங்கிறது இருந்தா போதும். எனக்கு வந்து அந்த கொங்கு தலைவருங்கிறது போயிருந்தா போதும், அதான் அவர் முடிவு பண்ண மாதிரி தெரியுது. அண்ணாமலை இறக்கி விட்டு அந்த போட்டி அதுதானே, யாரு கொங்கு ரீஜன்ல யாரு கிங், என் ஏரியா யாரு டான் அப்படிங்கறதான் அவரோட பிரச்சனையா இருந்தது. பெரிய பிரச்சனையா அவரோட ஒட்டுமொத்த அரசியலுக்கும் சவால் வந்து பாஜகவோட இதுவோ அந்த இந்துத்துவ அரசியல் இங்க வந்து அழிக்க போகுது அதெல்லாம் இல்ல. கொங்கு ரீஜன்ல என்ன விட்டுரு, என் ஏரியா விட்டுரு. அந்த சேலம் மாவட்ட செயலாளர் பதவி அப்படியே கையை பிடிச்சி வச்சிருந்தா தெரியுமா ரொம்ப நாள் அது விடாம. ஏன்னா அந்த இன்செக்யூரிட்டி இருக்குல்ல, இந்த இடம் நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்னு. இப்ப அத மாதிரி அவர் கொங்கு ரீஜனோட டான் யாரு, அந்த ஸ்டேட்டஸ் போதும் அப்படிங்கிற காம்ப்ரமைஸுக்கு வந்ததுனாலதான் அவர் பாஜகவுக்கு போறாரு. ஏன்னா கட்சி சம அளவுல 2ஆ அந்த பிரச்சனையில முரண்பட்டு நின்றுது. பிஜேபி உள்ள கொண்டு வந்தாதான் நாங்க பொழப்போன்னு ஒரு பாதி பேர் இருந்தாங்க. பிஜேபி வந்தால் எங்க வாழ்க்கை போயிடும்னு ஒரு பாதி பேர் இருந்தாங்க. பேரை சொல்லணும்னு சொன்னா கேபி முன்சாமி இவங்கெல்லாம் வந்து பாஜக வேணான்ற ஆட்கள் இருந்தாங்க. பாஜக அவசியம் வேணும்ன்றவங்க தங்கமணி வேலுமணி இவர்கள். சோ இந்த முரண்பாட்டு இது கட்சி வந்து அதுல கட்சிக்குள்ள வந்து 2 பிளவு வரும், இவங்களை மேனேஜ் பண்ண முடியாது. அதை விட பெரிய சவால் கேடர்ல இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கு. பாஜக நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி நம்மளை கையை பிடிச்சி இழுத்து கூட்ட சேர்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நாங்க வந்து மிரட்டணும், அது உண்மை இல்லை, ஜெயலலிதா மிரட்டினாங்கிறது ஜெயலலிதா இருந்து போட்டோம்னு விட்டான், அவ்வளவுதான். ஜெயலலிதா மிரட்டுறதா உங்களுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. பட் ஜெயலலிதா இருந்தப்ப இருந்த ஸ்டேட்டஸ் எங்களுக்கு இல்லைங்கிற கோவம் கீழ்மட்டத்துல இருக்கு. இவர் இந்த சவால் எல்லாம் தாண்டி தான் வேற வழி இல்லாம பாஜக கூட்டணின்னு அறிவிச்சு இவ்வளவு டேமேஜுக்கு முகம் கொடுத்த பிறகு அவர் வந்து திரும்ப விஜயை கூப்பிடுறதுக்கான தேவை என்ன இருக்கும்? அவ்வளவு பெரிய விஜய்ங்கிற ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு பவருக்காக இப்ப பாத்துட்டாரு அந்த கூட்டத்தை. 2 பேரும் சேர்ந்து திடீர்னு ஏதோ பிரச்சாரம் பண்றாங்கன்னு வைப்போம். இபிஎஸோட ஒரு தொண்டனும் அந்த மாதிரி மேல தாவ மாட்டான். அவங்க நாக்கறதுக்குவாங்க, விரல வெட்டிக்குவாங்களே தவிர அந்த வேன்ல தாவுற அளவுக்கான எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு அதிமுக தொண்டர் வந்து போக மாட்டாங்க. இபிஎஸ் இந்த தலைவலையும் சேர்த்துட்டு லோல் பண்ணணும். இவங்க கிட்டே இருந்து தப்பிக்கிறது இருக்குல்ல, அவர் அட்லீஸ்ட் 2K கிட்ஸ் கிட்ட ஒரு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கியிருந்தாரு, பாஸ்போர்ட் விட்டார்ல கொரோனா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தவர். அவர் இனி இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். இப்ப இந்த ஆதவர்ஜுனா பேசுறது இதெல்லாம். பட் இது குறித்த புரிதலே இல்லாம அவங்க இன்னமும் ஊழலுக்கு எதிராக ஒரு
ஒரு ஒரு கட்சி இது அப்படின்னு பேசிட்டு ஏடிஎம்கேவை தொட்டு கூட பார்க்காம இருக்காரு. இல்ல அவங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் கட்சி இருக்குது, அதுக்கப்புறம் ஊழல். நீங்க திராவிடம்னு பேசிட்டு நீங்க வந்து கொள்கையை விட்டுட்டீங்க, ஊழல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை பேசினாலே ஜெயிச்சிட முடியும், அதுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. இப்ப பாமகவோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. போயிட்டு இருக்குது அன்புமணி. ஆமா, அன்புமணி ஓரம் கட்டிட்டு இவங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. அது என்னன்னு புரியல. இல்ல மறுபடியும் அவங்கள ஐக்யூ டெஸ்ட் எடுக்க வேண்டிய கண்டிஷன் தான் தெரியுது. அது பாமகவோட அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இங்க டீல் பேசுறதுக்காக எங்க இருக்கோ அண்ட் வித்தின் 12 hours ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி முடிவான கூட்டணியை தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்கும் போது மாத்தின வரலாறு பாமகவுக்கு உண்டு. இவங்க பாமகவை வந்து சேர்த்துடலாம், பாமகவையும் சேர்த்து ஒரு அணியை கட்டமைக்கலாம்னு நினைச்சாங்கன்னா விஜய் மண்டை கழுவுறாங்கன்னு தான் பொருள். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் சீமான் விஜய் இது சேர்ந்ததுனாலே ஒரு மாசு. இப்போ பாமக பாருங்க ஒரு 5-5% இருக்குது, விஜய்க்கு ஒரு 20% இருக்குது, சீமானுக்கு ஒரு 8% இருக்குது. இப்போ கணக்கு பண்ணி பாருங்க, 28 ஒரு 5 33 வின்னிங் கெப்பாசிட்டி உள்ளது. வின்னிங் மார்ஜின் 30. அதனால 33னா நம்ம டெஃபினட்டா வின்னு. விஜய் வந்து தளபதி வந்து முதலமைச்சர். இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்காரு. அவரோட ஃபிளாப் படம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ரொம்ப அதீத நம்பிக்கையில அதை கமிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆளை வந்து அந்த ஃபிளாப் படத்துல தான் அவர் ரொம்ப கான்பிடென்ட்டாவும் நடிச்சிருப்பாரு. அப்படி ஆதி சூரா இவருக்கு ஒரு பேட்டர்ன்ல மட்டும்தான் வேலை செய்ய தெரியும். விஜயோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் ஒரே பேட்டர்ன் தான். நீங்க வந்து சக்த இந்தியா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹாக்கி படம் யாரு பாலிவுட், அதை கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னலி நோன் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ஒரு ஹாக்கி கோச்சா நடிச்சிருப்பாரு. அதையும் அந்த படத்து ரைட்ஸை வாங்கி இவங்க எடுத்த பிகில் படத்தையும் ரெண்டையும் வச்சு பாருங்களேன். அதாவது அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு மூவி இருக்கு, அதுக்காக சொல்றேன். அவர் வந்து ஏதோ ஒரு கற்பனையில ஒரு கதையை வந்து இமேஜின் பண்றதுக்கு அவருக்கு தெரியல, அது அப்படி ஒரு குழப்பம் இருக்கு. அதனால வந்து வேட்டைக்காரன், சுறா இந்த மாதிரி படத்தை எல்லாம் கமிட் பண்ணிட்டாரு. பட் ரீமேக் படத்தை எல்லாம் நல்லா பண்ணாருன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதுலயுமே கூட அவர் ஒரு தனக்கான டெம்ப்ளேட்டை மீறி அவர் வெளியில வர ரிஸ்க் எடுக்க தெரியாதவர் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த படம் தான். அதுல அந்த ஹீரோயிச டயலாக் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு ஸ்ட்ரிக்ட் கோச் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கும் அந்த. ஆனா அந்த படத்தை இவங்க எடுத்து வைக்கும் போது, விஜய்க்காக இவங்க எடுத்து வைக்கும் போது என்னன்னு சொன்னா, ஒரு சாதாரண இந்தியாவுக்குள்ள நடக்கிற ஒரு மேட்ச், அதுக்கு என்னடான்னா 1.5 லட்சம் பேர் உட்காந்துருக்கான் ஸ்டேடியத்துல. அப்படி ஒரு அதுவே கொடுமை காட்சி. இதெல்லாம் ஒரு நம்பர் இருப்பாருங்க. அடுத்ததான் அங்க உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சிஎம் வேணா மறிக்கிற மாதிரி ஒரு சீன், இதெல்லாம் பார்த்து எனக்கு ஷாக் ஆயிடுது. இதுக்கான சக்த இந்தியா ரைட்ஸை வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு இவரை வந்து ரொம்ப சுலபமா விஜய் வந்து ஏமாத்திர முடியுங்கிறதுக்கு இந்த படங்கள்லாம் ஒரு சாட்சி. அதுவும் அந்த படத்தை, சுறா படத்தை எப்படி கமிட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் எடுத்தார்ல ஆர்கே, நடிகர் ஆர்கேன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் படத்தை வந்து காட்டி அது ஓடவே இல்லை. அந்த படத்தோட சீனை கூட நான் வடிவேலு ஜோக் அங்கங்க வரும். இந்த படத்தை எடுத்தவர் தாங்க டைரக்டர் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா வந்து சுறாவுக்கு வந்து கமிட் பண்ணியிருக்காரு. சரி, அது என்ன படம் வந்து ஏதோ இளையராஜா மியூசிக்கு, வடிவேலும் அதை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். வேற படத்துல வேற எந்த காட்சி நான் பார்த்ததில்லை. ஸோ இவரோட டிக் பண்ற கெப்பாசிட்டி இதுதான். இதை வச்சுக்கிட்டு இவங்க ஒருத்தரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அவரை பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த கேம்பஸ்ல, அந்த கூடாரத்துல நல்ல அரசியல் அறிவு இருக்கிற, எம்ஜிஆர் கூடவே ஸ்பேரிங் போட்டு பழக்கம் இருக்கிற அவங்க நைனாவை இறக்கி விட்டாங்க. அவர் இல்லை, எஸ்ஏசிய ஒரு மேனேஜர் ஒத்தையா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை எப்படி புசி ஆனந்த் ட்ரீட் பண்றாரோ அதே மாதிரி விஜய் அப்பாவை சைட்ல தள்ளி விட்டுட்டு அண்ணனை வேன்ல ஏத்திட்டு போயிருக்காரு. ஓகே, இந்த கேம்ப் இருக்குல்ல, இவங்க யாருக்கும் அகைன் இவரை வந்து நீங்க தான் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்றாங்க. இந்த பசங்களும் அதை எடுத்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் எம்ஜிஆர்ன்ற மாதிரி 1967 அண்ணா ஜெயிச்சது போல, 77 எம்ஜிஆர் ஜெயிச்சது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனுடைய வடிவத்தை இவருக்கு புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்தாரு, வெறும் ரசிகர்கள் மட்டுமே எம்ஜிஆர் கட்சியை கொண்டு வந்து சேர்க்கல. ஒரு கட்சியை முழுக்க நிர்வாகம் பண்ற அளவுக்கான விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் கட்சியை பார்த்துக்கிட்டாங்க. ரசிகர்கள் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஒரு 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 மசாலா சேர்க்கிற மாதிரியான ஒண்ணு டேஸ்ட் அது கொடுத்துருக்கலாம், உண்மை, சந்தேகமே இல்லை. ஆனா அதற்கான அடிப்படை கட்டமைப்பு இருக்குல்ல, அதுதானே அந்த தூண் மாதிரி. இந்த இடத்துல வந்து இவருக்கு அப்படி ஒரு 1.5 வருஷம் ஆச்சுல்ல, இப்ப வரைக்கும் கட்சி இவரு கூட செஞ்சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் உள்ள விஜயகாந்துக்கு வந்து அதுக்கு முன்னாடியே இந்த அமைப்பை வந்து ஒரு அரசியல் கட்சியை மாத்துறதுக்கான குறைந்தபட்ச வேலையை செஞ்சாரு. கூடுமான வரை பலரை சேர்த்தாங்க. ஒரு 15 வருஷம் அதுக்கான வேலைகள் நடந்தது. வெளியில இருந்து வந்து பல பேரை வந்து சேர்த்தாங்க. ஒரு கட்சியா எப்படி இயங்குறதுங்கிறதுக்கான ஒரு 50%, அதாவது அதிமுக செஞ்சதுல 15 கூட சொல்ல முடியாது, ஒரு 25% இருந்துச்சு. ஆனா இங்க என்ன மீறி யாரும் அண்ணா வீட்டு கேட்டுக்கிட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லி இவரு
ஆனந்த் தடுக்கிறாரு. இவரு ஆதவ அர்ஜுனா கட்சியை வந்து கேப்சர் பண்ணி அவருக்கு ஆதவிட்ட ஒரு சிக்கல் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, அவருக்கு தன்னை தவிர வேற யாரை பத்தியும் ஒரு பெருசா பொருட்படுத்த மாட்டாரு. ஜென்ரலாவே அவருக்கு அந்த இயல்பு இல்லை. நேத்து பேசும்போது அப்படியேதான். இன்னொன்னு அவரு அதுல ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கிற மிஸ்டேக் இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இவங்க டார்கெட் பண்றது என்ன? மைனாரிட்டி ஓட்டு. மைனாரிட்டி ஓட்டை இனி கன்சாலிடேட் மைனாரிட்டி ஓட்டு அதிமுக பாஜக சேர்ந்த பிறகு மைனாரிட்டிஸ் பெரும்பாலும் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. புதுசா ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இப்போ இதுல நடக்கிற மாதிரி எங்கேயோ காஷ்மீர்ல அட்டாக் நடக்குது, சும்மா இருந்த ஒரு கடையில வேலை பார்த்த ஒரு முஸ்லீம் அடிச்சு போடுறாங்க யூபியில. ஆமா, யூபியில காஷ்மீர் ஸ்டூடெண்ட் எல்லாம் வெளியில அனுப்புன்னு சொல்லி பேசுறான் ஒவ்வொரு இடத்துல. இத மாதிரியான ஒரு ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு நெருக்கடிய இவரை மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து தலையில போட்டுக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. சோ இவங்க அப்படியேதான் நினைச்சாலும் மைனாரிட்டிஸை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்ப இவங்க ரொம்ப அக்ரெசிவா எடுக்க வேண்டியது பாஜக எதிர்ப்பு அரசியல். பாஜக கிட்ட கூட அவங்க போக தயங்குறாங்க, பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, வாயில வரமாட்டாங்க. அவர் திரும்ப ஊழல் ஒழிப்பேங்கிறதும் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க, ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்கன்றாரு. இவர் இன்னும் சங்கர் படத்தை பார்த்து அரசியல் பேசுற நிலைமையில தான் இந்த பையன் இருக்காரு. அது வைத்தறிச்சலா அதுதான் உண்மை. சங்கர் படத்தை எவனும் பாக்குறது இல்லைங்க. அவரை 100 கோடி வசூல் வந்த அந்நியன் வரைக்கும் ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் இந்தியாவில் அப்படி இருந்த ஒருத்தரை இப்போ கேட்க நாதி இல்லை. ட்ராலுக்கு தான் அவரோட படம் பயன்படுது. நீ இன்னும் அதை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது எல்லாமே. இன்னொன்று, இதை பேசுகிற ஆட்கள் இருக்காங்களா, ஊழல் ஒழிப்பு அதை பிரதான கோரிக்கையாக வைக்கிற எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாஜகவோட போய் அகாமடேட் ஆயிருக்காங்க, அல்லது அவர்களுடைய அஜெண்டாவில் குறைந்தபட்ச எழுச்சி பாஜகவுக்கு தான் சகாயம் பண்ணியிருக்கு. அவங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்றாங்களா பண்ணலையா அந்த பேச்சுக்குள்ள போக விரும்பல, நமக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ இவரும் அதே பேட்டர்னை தான் எடுக்கிறாரு. இப்போ நீ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் அதிகபட்சம் மைனாரிட்டி ஓட்டை உடைக்கலாம் அப்படிங்கிற அதுலயும் கூட அந்த பாலிடிக்ஸையும் கூட ஒழுங்கா பண்ண தெரியாம விஜய் மோகம் போதும்னு இவரே சொல்லியிருக்காரு, ஆனந்த் சொல்லியிருக்காரு. நேத்து ஆதவ அர்ஜுனா அந்த கூட்டத்துல பேசுறாரு, பூத் கமிட்டி கூட்டத்துல பேசுறாரு. பெருசா 50 வருஷ பாலிடிக்ஸ் அரசியல் வரலாம் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த நோட்ல எழுதி காட்டுறீங்க இதாங்க அரசியல் அப்படின்றாரு. இந்த பசங்க சொல்லி எழுதிருக்கிறல்ல, இவ்வளவுதான் ஹேஷ்டாக் போடு, அவ்வளவுதான். சோ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு வேகாத அறவேக்காடுன்னு கூட சொல்ல முடியல. அவருக்கு என்னன்னா, உங்களை போன்ற விமர்சகர்கள் சொல்லக்கூடியதுல அவர் ரொம்ப மனசு காயப்பட்டு போல இருக்குது. எல்லாரும் டிவியில உட்காந்துக்கிட்டு வந்து நம்மள வந்து 3வது கட்சி 4வது கட்சி 4வது இடத்துக்கு போட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க தான் வந்து முதலிடம் அப்படின்னு முதலிடம்னு சொல்றதுக்கு ஏன் அவங்க அவ்வளவு ஆசைப்படுறாங்க? என்ன அச்சீவ் பண்ணிட்டாங்க? இந்த சரக்கை எப்படியாவது போடி பண்ணிடலாம் அப்படிங்கறதான் விஜயை காட்டி இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரியாலிட்டி, இந்த மரத்துல இருந்து தாவுறவன், இதுல ஏறி குதிக்கிறவன், பச்சைப்பிள்ளை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறவங்க, இவர்கள் எல்லோருக்கும் நீங்க ஒரு குறைந்தபட்ச ஒழுங்குக்கு கொண்டு வர்றதுக்கு 2031 ஆகும். சரி, சரியா? ஒரு இடத்துல தம்பி அமைதியா உட்காரு, சேர தூக்காத, இத மாதிரி மிரட்டி இவர்களை வந்து வந்தோடனே பக்குவமா உட்கார்ந்துட்டு சொல்ற வரைக்கும் இருந்துட்டு போற அளவுக்கான ஒரு நீங்க அரசியல் முதிர்ச்சி அப்புறமா வரட்டும், ஒரு குறைந்தபட்ச அந்த சபை நாகரிகத்துக்கு இவர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு. இப்போ அண்ணா கிட்ட வந்து 2K கிட்ஸ் வந்து சிக்கியிருக்காங்க, அவங்கள வச்சு மேல வந்துடலாம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. 2K கிட்ஸ் கிட்ட தான் இவங்க சிக்கியிருக்காங்க. சரியா? அவங்களோட அந்த வைப் பண்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் மூடு, அதுக்கு வந்து இவர் பயன்பட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்க எல்லாருமா செய்யறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 15 வயசுல ஆல்மோஸ்ட் 80% இளைஞர்களுக்கு 15-16 வயசுல, அப்போ நான் ஏன் டைம்ல சொல்றேன், ரஜினி தான் பிடிக்கும். நீங்க அதே 80% ஆட்கள் 20 வயசுல ரஜினி பக்கம் இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. பிடிக்கும், ஆனா அதுக்காகலாம் விசில் இல்லாம அடிக்க முடியும், மொத நாள்லாம் சினிமாக்கெல்லாம் போக முடியும் வேணான்னு ஒரு இறங்கிடுவாங்க. காலம் போக 31க்குள்ள இவருக்கு அந்த ஆசை இருந்தாலும் 31க்குள்ள இவர்களெல்லாம் திருத்தி நல்வழிப்படுத்தி நாம ஒரு கட்சியை கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சா 31ல பாதி பேர் அங்க இருக்க மாட்டான். சீமான் இதை நம்பிதான் வந்தாரு. அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 21 வயசுல மெச்சூர் ஆகி எப்ப நம்ம உருப்படியா வாழ்ந்தலான்ட்டு அது போறாங்க இல்லையா, அது இறங்கிடுவாங்க, அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிடுவாங்க. இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதுக்குள்ள நம்மள வந்து நல்ல ரேட்டுக்கு வித்துறணும்னு நினைக்கிறாங்க, சேல் பண்ணிட்டு போயிடலாம். சீமான் தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம். 5 வருஷம் எழுதிட்டு கூடாதுங்க, 1 வருஷம் 2 வருஷம் நல்ல ரேட்டு எங்க கிடைக்குதோ அப்ப அது ஒண்ணு இடத்த மொத்தமா வித்துடணும், இல்லைன்னா அந்தந்த வருஷத்துக்கு வாடகைக்கு விடணும், இல்ல ஏரியா வைஸ் வாடகைக்கு விட்டணும். பாத்தீங்களா, இப்ப ஏடிஎம்கேவோட ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை போடணும்னு சொன்னா அங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட். நீங்க ஏடிஎம்கே இல்லாத பிஜேபி கூட்டணியில இருக்கிற ஓபிஎஸ் பையனுக்காகன்னு சொன்னா அங்க ஒரு மாதிரியான அசைன்மெண்ட். அவர் வந்து சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு இவர்கள் வந்து சீமான் ஸ்கூல் ஆஃப் இதுல அங்கிருந்து தான் எடுத்துக்கிறாங்க. சீமான் பாணி அரசியல்ல இருந்து தான் இவங்களுக்கு இந்த தைரியமே வருது. ஒரு 7-8% நம்ம கையில இருந்தா
அது ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தொடர்ந்து அதுல வந்து ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. பிளான் கரெக்ட், அதுல சந்தேகமே இல்லை. பட் நீங்க காப்பி அடிக்கும் போது பக்கத்துல உட்காந்துருக்கிறவன் 6ஆம் கிளாஸ்ல 8வது 6வது 2 பேரும் உட்காந்து காப்பி அடிக்கும், பக்கத்துல இருக்கவங்க நீங்க காப்பி அடிக்க கூடாது. அவன் பாடமே வேற, இந்த பதில் கரெக்டரா கேள்விதான் தப்புங்கிற மாதிரி இவங்க ஆர்கியூ பண்ற லெவலுக்கு போறாங்க. சோ இந்த அப்படி அதை எடுக்கிறீங்கன்னு சொன்னா சீமான் பாலிடிக்ஸ்ல சீமான் ஃபேஸ்னாலும் கூட சீமான் தொடர்ந்து தீனி போட்டுட்டே இருப்பாரு. நமக்கு மார்க்கெட் குறையுதுன்னு சொன்னா, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா பின்னாடி 2 பேரை நிக்க வச்சு மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னு சொல்லி பாட்டை போட்டு விட்டு அன்னைக்கு ஃபுல்லா செய்தியில் இருக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. யார்கிட்டயாவது வம்பு எடுத்து என்னமாவது பேசி கூட இருக்கவனே காலி என்னமோ ஒண்ணு பண்ணி அவர் வந்து லைம் லைட்ல இருப்பார். பட் இவரோட அந்த 20 அடி நெடுங்கதவை தாண்டி உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன நினைக்கிறாருன்னு வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. ஒட்டு மொத்தமா கட்சி அவர் கோவப்படுறாங்களோ இல்லையோ போய் ஒரு ஆட்களை வந்து மூஞ்ச காட்டி முதல்ல இருக்கும் இல்லையா, அந்த கட்டி பிடிச்சி போஸ்ட் கொடுக்காரு, அவங்கள பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். இவருக்கு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை கூட இல்லை. ஸோ ஒருத்தர் ஏமாத்திக்கிற 2 பேர் அங்க இருக்காங்க. பட் இதுல ஒரு பெரிய டார்க் சைடு என்னன்னு சொன்னா, நாம முக்கியமா வேலை செய்ய வேண்டிய 2 இடத்துல விஜய் அரசியல் ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு. ஒண்ணு, அந்த ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிற மைனாரிட்டி இளைஞர்களை சரி விஜய் ஒரு இந்த மாதிரியான பிரச்சாரம் இருக்குல்ல, அந்த எல்லா மீடியாக்களும் தூக்கி தோல்ல வச்சுட்டு ஆடுற அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, இது அவர்களை டிவேட் பண்ணும், அவங்கள நாம கன்வின்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு இன்சைட்டை கொடுக்குற தேவை வந்து நமக்கு கூடுதலாகும். இல்லை, ஒரு மைனாரிட்டிகளுக்கான ஒரு அரசியல், இது இந்துத்துவ அரசியலோட மோசமான பக்கங்கள், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு போய் நாம இன்னும் தீவிரமா சொல்ல வேண்டும். நமக்கு சாதாரணமா சொல்றதை விடவும் விஜய் அதுக்கு பொருந்த மாட்டாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி ஒண்ணு உண்டு. அதுலயும் பக்குவம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, சிலர் இருப்பாங்கல்ல, நாம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஒரு சிலரை வந்து நாம அவங்கள வந்து கூடுதலா இந்த இடத்துல வந்து நம்ம இந்துத்துவ அரசியலின் பிரச்சனை என்னென்ன இருக்கு, அதுல வந்து பிரிஞ்சு இருக்கிறதோட மோசமான விளைவுகள் என்ன, தமிழ்நாட்டுல இன்டாக்டா அந்த உறுதியா இருந்த ஒரு கூட்டணி வந்ததன் மூலமா என்ன கிடைச்சது, அப்படி ஒரு குறைந்தபட்ச ஒற்றுமை இல்லாததுனால ஈவன் காஷ்மீர்ல கூட ஒரு முரண்பட்டு உத்தரப்பிரதேச இந்த இடத்துல எல்லாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நாம பேச வேண்டிய ஒரு இடத்துல இன்னொரு கூடுதலா எக்ஸ்பிளைன் பண்ணு விஜய் மாதிரி இவரால வந்து எப்படி இதை வந்து செய்ய முடியாது. சிறுபான்மையோருக்கான அரசியல் பாதுகாப்புங்கிறது விஜய் மாதிரியான ஒரு பிம்ப அரசியல் நடத்துற ஒருத்தரால சாத்தியப்படாது அப்படிங்கிறதை நாம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. ஒரு வக்கீலுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய சாதனைன்னு அவர் பேசுறாரு, கூச்சமே இல்லாம பேசுறாரு. இல்ல நாங்க தான் அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்தோம்ல சொல்றாங்க, அவ்வளவுதான். அந்த இவங்களோட இவங்களுக்கு என்னன்னா மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், அறிவுஜீவிகளை கன்வின்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க ரசிகர்கள் வந்து இதை நம்பிடுவாங்க, அண்ணாதான் பண்ணிருக்கிறாரு நம்புனா நம்பிடுவாங்க. இப்ப இந்த இவங்கள வந்து நாம கொஞ்சம் அவர்களுக்கு பேச வேண்டிய ஒரு தேவை அதிகரிக்கிறது. ஒரு சிக்கல்னு சொன்னா, இந்த வைப் பண்ற ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இவன் போய் கன்வின்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான். இப்ப இருக்கிற அந்த ரோட்ல மரத்துல குதிக்கிறவனும் ரோட்ல 12 மணி நேரம் நின்று இவரை பார்க்கணும்னு நினைக்கிறவனும் போய் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இவர்கள்ட்ட வந்து எப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத வந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குல்ல. அண்ட் இதை வச்சுக்கிட்டு மற்றவங்க செய்ய போற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, நம்ம மற்றவர்கள்லாம் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு பிரபல முகத்தை கொண்டு வரணும், இந்த வைப் கல்ச்சரை மற்றவர்களும் தங்களுக்கு ஸ்வீகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அந்த ஒரு மினிமமா இருக்கிற அந்த அரசியல் போக்கு இருக்குல்ல, அதுல ஒரு சேஞ்ச் அவர் கொண்டு வருவார், ஒரு டேமேஜ் அவர் கொண்டு வருவார். இது 2 பிரச்சனையை சேர்த்து நாம சமாளிக்கணுங்கிறதா இந்த இடத்துல ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. ஏற்கனவே ஊர்பட்ட பிரச்சனை இருக்குது, இதுல கூடுதலா சேர்ந்துக்கிட்டு இந்த யாராணி கோமாளின்னு சொல்லி உள்ள வர்றவங்களையும் செய்ய வேண்டிய ஒரு இல்ல. இப்ப இந்த அரசியல் கணக்குகள் எல்லாமே இப்ப விஜய் உள்ள வர்றதுனால ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. இவர் யார் ஓட்டெல்லாம் பிரிப்பாரு, யார் டேமேஜ் ஆக போறது, யார் ஏடிஎம்கேயா டிஎம்கேயா அல்லது விசிகேவா அல்லது வந்து வேற கட்சியா, இப்படி வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது. பிஜேபி மட்டும்தான் இதுல கான்பிடன்ட், இந்துத்துவ ஓட்டை யாராலையும் பிரிக்க முடியாது, அது எங்களுக்கு மட்டும்தான், உலகத்திலே எங்களுக்கு மட்டும்தான்றாங்க. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, அவங்க வந்து ஒரு புக்கை ஒன்று கையில் கொடுத்து, ஒரு பென் டிரைவை கையில் கொடுத்து, பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம், அது வாட்ஸ்அப்பில் வரும். இதெல்லாம் வந்து எல்லாரும் அந்த பூத்தில் வந்து யார் யார் இருக்கிறாங்க, இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு வந்து 1000 பேர் தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு 30 பேர் இருக்கிறோம். ஒரு ஆள் வந்து 30 குடும்பத்தை 30 பேரை மெயின்டைன் பண்ண போதும். வாரம் வாரம் போய் சந்திச்சு பேசுனீங்கன்னா வந்துடும், நமக்கு ஓட்டு வந்துடும். நமக்கு வந்து 300 ஓட்டு ஒரு பூத்துக்கு வந்து 300 ஓட்டு விழுந்துச்சுனால நம்ம ஜெயிச்சிட்டோம், தளபதி முதலமைச்சர் அப்படின்னு புஷி பேசுறாரு. அதுல இவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியும்ன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
அவங்க பிளான். புஷியானந்தா பேசுறாரு, புஷியானந்தா சொல்றாரு. ரெண்டாவது நாள் மீட்டிங்ல அவர் வந்து இதை சொல்றாரு, ரொம்ப ஈஸி, இவ்வளவுதான், எல்லாமே கையில இருக்குது, அவங்களெல்லாம் பார்த்து பார்த்து பேசுங்க அப்படின்றாரு. இந்த பசங்க போய் பேசி அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்கல்ல. இவங்க போய் ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஜென்ரலா என்ன தோணும், ஏடா கூடமா வண்டி ஓட்டி கீழே விழுந்த பசங்க, மரத்து மேல இருந்து டபக்குன்னு குதிக்கிற பசங்க, இது அவங்க தலைவரே காப்பாற்ற வேண்டிய நிலைமையில, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் இந்த 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த 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 டீம் மேல இருக்கு. சின்ன பசங்க அவங்க இருக்கலாம். நீங்க அப்ப என்ன மரியாதை வரும்? நீங்க பொலிட்டிக்கலா அவர்களுடைய நம்பிக்கையை வின் பண்றதுக்கு நீங்க என்னென்ன மாதிரி உங்களை மாத்திக்கணும்னு தான் முதல்ல கிளாஸ் எடுக்கணும். இல்ல அவங்க நாங்க என்ன செய்வோம் எப்படி செய்வோம்ங்கிறது அவசியமே இல்லை. திமுக பத்தி ஏற்கனவே உள்ள விமர்சனங்கள் இருக்குது. உதயநிதி பத்தி, ஸ்டாலினை பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி, கலைஞரை பத்தி இதை பேசினாலே போதும், திமுக ஓட்டு போட மாட்டாங்க, அப்புறம் அந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு வந்துடும் நம்புறாங்க. ஆனா ஓகே, குடும்ப அரசியல்ங்கிறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து வேற ஃபேக்டர் ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். குடும்ப அரசியல்ங்கிறது ஆக்சுவலா விஷயம் தெரிஞ்ச முறை கவனிச்சான்னா, ஒமர் அப்துல்லா வாரிசு அரசியல் குடும்பத்துல வந்திருக்காரு, தேஜஸ்வி அவரும் அப்படித்தான், உதயநிதி ஸ்டாலின், ஆக்சுவலா இவர்கள்லாம் தான் குறைஞ்சபட்சம் அந்த கொள்கையை வந்து பிடிச்சிட்டு அதுக்காக ஃபைட் பண்ற இடத்துல இருக்காங்க. மற்ற எல்லாரையும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லேபிள் இல்லாத பலர் ஒரு இந்தியாவின் ரொம்ப பெரிய தீமையான பாஜகவோட இந்துத்துவ அரசியலுக்கு, அவர்களுடைய அந்த அந்த முரட்டு அயோக்கியத்தனமான அந்த கிரானி கேபிட்டலிசத்துக்கு, அதுக்கு தான் இவங்க அதற்கு எதிராக மற்றவர்கள் போராடுறது கிட்டத்தட்ட கிடையாது. ஸோ இப்போ சிக்கல் வந்து இந்த குறைந்தபட்ச டிஃபென்ஸ் ஆடுறதுக்கான ஆள் யாருங்கிறது அது கேள்வி. அவங்க வாரிசா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. இன்ஃபேக்ட் வாரிசுகள் தான். ராகுல் காந்தி நீங்க வேற யாரும் சொல்லுவீங்க? பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா, ஓரளவு சென்சிபிளா, தொடர்ந்து கன்சிஸ்டண்டா, அதாவது ஒரு தொய்வு இல்லாமல் ஒரே மாதிரி அந்த எதிர்ப்பை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை சொன்னோன்னு சொன்னா அதுல வந்து 5 பேர் 6 பேர் வாரிசுகளா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பிரச்சனை வந்து உனக்கு தேவை இதை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளா இல்லை அவங்களோட ஜாதகமாங்கிறது, அதை வந்து ஃபேஸ் பண்றது ஒரு சிக்கலே கிடையாது இங்கே. அதனால நம்ம அதை பத்தி பெருசா கவலைப்பட அவசியம் இல்லை. ரொம்ப எந்த லோக்கல் எக்ஸாம்பிள் அதே தான். உதயநிதி ஸ்டாலின் அவர் வரும்போதே அவர் பிரச்சனையா எதிர்கொண்டது வந்து அதீதமா அந்த திராவிட ஐடியாலஜியை வந்து பேசுறாருங்கிறதான் பிஜேபியோட கடுப்பு. வந்த கையோட சனாதனத்தை பேசுறாங்கிறதான் கடுப்பு. இவர்கள் அந்த மாதிரியான ஒண்ணு செஞ்சதும் கிடையாது. ஒரு தொடர் இந்த வக்புக்கு அவங்க கிளைம் பண்றதே இவங்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு இருக்குல்ல, அது எவ்வளவு பலவீனமானதுங்கிறதுக்கு ஒரு கேஸ் போட்டேன், அவ்வளவுதான். வக்கீலுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததை மட்டுமே ஒரு அரசியல் நடவடிக்கையா இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அண்ட் இது மாதிரி ரொம்ப சாதாரணமா இந்த காலேஜ் கட்டி ஊழல் பண்றாங்கன்ற லெவலுக்கு தான் இவங்களோட அரசியல் புரிதல் இருக்கும்னு சொன்னா, இவர்களால தங்கள் அணியை அரசியல்படுத்தவும் முடியாது. அந்த அணியை வச்சுக்கிட்டு மக்களை வென்றெடுக்கவும் முடியாது, அவங்களோட நம்பிக்கையை பெறுவதும் முடியாது. நான் தான் சொல்றேன், 29 வரை இவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ கெட்ட பேரை சம்பாதிப்பாங்க. இப்போ ஏர்போர்ட்டை நாஸ்தி பண்ணி கெட்ட பேர் வாங்கினாங்களா, ரோட்ல அட்ராசிட்டி பண்ணி ரகலை பண்ணாங்களா, இது எதுவும் வம்பு பண்ணாம இருந்தால் அந்த ரசிகர்கள் ஓட்டை வந்து வாங்கலாம். மேற்கொண்டு இவங்க தாங்கிட்டேந்து தான் தலைவரை காப்பாத்துறது தான் பெரிய டாஸ்கா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுல பெருசா ஆராயறதுக்கு இல்லை. பட் அந்த டேமேஜுக்கு நாம வேலை செஞ்சுதான் ஆகணும். அவர்கள் உருவாக்குகிற அந்த டேமேஜ் இருக்குல்ல, ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கு ஒரு இடையூறா இவர்கள் வந்து உள்ள சொருவிக்கிறது, இவங்களை ஒதுக்கி வச்சுட்டு பண்ண வேண்டிய ஒண்ணு. அடுத்ததா இந்த இளைஞர்களை வந்து டிமோட்டிவேட் பண்ற இவங்களோட அரசியலற்ற மாத்துறது இருக்கு இல்லையா, அந்த அரசியல் அந்த காயடிக்கிற ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக நாம ஒரு தீவிரமான வேலை செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல விட்டோம்னா இது இன்னும் இவர்கள் இந்த கூட்டத்தை அப்படியே டேக் ஓவர் பண்றது பாஜகவுக்கு சிக்கலே கிடையாது. ஏன்னா இன்டலெக்சுவலி யார் அறிவுபூர்வமா யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்கள ஒரு வலதுசாரி இயக்கம் ரொம்ப சுலபமா தான் வாயில் எடுத்து போட்டுரும். அப்படியான ஒரு கூட்டத்தை தான் இவங்க உருவாக்குவாங்க. நேத்து ஆதவ் வந்து பொலிட்டிக்கலா அவர் பேசின பேச்சு அப்படிதான் இருந்துச்சு. நான் விஜய் பேசின பேச்சுல ஒன்னும் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அண்ணா 3 நிமிஷத்துல போயிட்டு பட் ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னு சொன்னா, இவர் வந்து நாம தான் ஆட்சியை பிடிக்க போறோம் 30% இருந்தா போதும் அந்த ரெஃபரன்ஸ் பெருசா கைதட்டு இல்லை. வேணா பாருங்க,
அது அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியான கைதட்டெல்லாம் இல்ல. அண்ணனை பார்க்க வந்திருக்கோம், முடியா பார்த்து போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான். சாப்பாடு கூட போடாம அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, நிறைய தகவல் சொல்லியிருக்கிறீங்க. தம்பிகள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.